PTI, Sakshi, Fair Trade, SAVE, NMCT, CSCD, CART, Peace Trust சார்பாக வந்திருக்கும் NGOக்கள் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த செஷனுக்கு மாடரேட்டராக இருக்கும் திரு கே மேலிச்செல்வன், இசி மெம்பர் டி, வைஸ் சேர்மன் பிசினஸ் ப்ரமோஷன், பிராண்டிங் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சப் கமிட்டி அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். முதற்கண் என் வணக்கத்தை அனைவருக்கும் டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் NGOஸ்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் இந்த கான்டெக்ட் துவங்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்தது சொல்லணும். TSF பிரசிடென்ட் அண்ட் டி ஜாயிண்ட் செக்ரட்டரி குமார் துரைசாமி அண்ட் டி பிரசிடென்ட் KM சுப்பிரமணிய அண்ணா இன்னைக்கு இருக்கிற நிகழ்வுக்கு ஒரு முக்கிய விருந்தாளியாக இன்னைக்கு மேடம் கமிஷனர் மேடம் லக்ஷ்மி அவங்கள அழைத்திருந்தாங்க. அவங்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒரு நாட் ஓன்லி ஃபார் ஹெச்ஆருக்கு, ஆனால் ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அனைத்து தரப்பு இருக்கிறவங்களுக்கும், முக்கியமாக அனைத்து கேரக்டர்ஸும் எப்படி இருக்கணும்னு சொல்லி தெளிவாக சொன்னாங்க. ஒரு புக் இருக்குது டேல் கார்னகின்னு சொல்லி, அந்த புக்கில் ஒரு 300 பக்கத்தில் இருக்கிறத 30 நிமிஷத்தில் அற்புதமாக சொன்னாங்க. அவங்களுக்கு மிகத்த கரவழி ஏற்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். Now let's go to the session from NGOs today. Now may I invite Fair Trade Sendil to speak about today's session, how TSF can play a great role and Fair Trade can advise how we can play for the future of Tirupur exporters and the trade union and the trade people. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த உங்களுக்கும் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபேர் ட்ரேட் இன்டர்நேஷனல் சார்பாகவும் ஃபேர் ட்ரேட் இந்தியா சார்பாகவும் சென்டர் ஃபார் சோஷியல் மார்க்கெட் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்பரல் இண்டஸ்ட்ரியில் இருக்க சேலஞ்சஸ், என்னென்ன சேலஞ்சஸ் அப்பரல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு கொடுத்து தான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவாக இருக்கிறது, அதனால என் டாப்பிக்கில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறேன். ஸோ என்னோட சேலஞ்சஸ், நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட். ஸோ வி ஆர் அ பிரிட்ஜிங் டு குளோபல் செக்டர்ஸ் டு த ஃபேக்ட்ரிஸ். நாங்கள் அதாவது குளோபலாக ரெகுலேட்டர்ஸ் வரும்போதும் இங்கே ஃபேக்ட்ரிஸில் என்ன ரியாலிட்டி இருக்குன்னு பார்க்குறப்பையும், ஸோ குளோபல் ரெகுலேட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இது ரியாலிட்டியில் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்கிறக்கூடிய பொறுப்பு எங்ககிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ சர்டிஃபிகேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேஷனில் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி தயார்படுத்தணும் அப்படின்றதையும் எங்களோட பொறுப்பில் இருக்குது. சர்டிஃபிகேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சோஷியல் சர்டிஃபிகேட், சஸ்டைனபிலிட்டி சர்டிஃபிகேட், இப்போ இந்த ILO லா, இப்போ அடுத்து வர போகிற இந்த CSDDD, CSRD, CSDD, ஸோ ஆல் டிடிஸ் நிறைய சர்டிஃபிகேஷனாக வரப்போகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கான, அதாவது யூரோப்பியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக இது முடியுமா இது முடியாதா இல்லை அப்படின்றப்போ நாங்கள் அதை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பும் எங்கிட்ட இருக்குது. அதாவது சில முடியாத விஷயங்களையும் அவங்க லீகல் ஃப்ரேம் பண்ணும்போது இல்லை இது ப்ராக்டிக்கலாக முடியாது, இது வந்து MSME ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது. கெப்பாசிட்டி பில்டிங், இந்த கெப்பாசிட்டி பில்டிங்கில் மட்டும் நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். கெப்பாசிட்டி பில்டிங் சொல்லும்போது நாங்கள் NGOஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாபிக்ஸில், அதாவது சர்டிஃபிகேஷன் ஆகட்டும், வரக்கூடிய ரெகுலேஷன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடியே உங்களை எப்படி தயார் பண்ணணுன்னு நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங்லாம் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அது கொடுத்து நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு அப்ரோச் பண்ணுறோம். அதாவது எல்லா ஹெச்ஆரையும் சொல்லலை, சில ஹெச்ஆர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கா சார் பார்க்கலாம் சார் அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதே இது ஒரு பிராண்டு வந்து ஆடிட் பண்ணதுக்கப்புறம், அங்கே ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் எங்களை ட்ரைனிங் அந்த பிராண்டு போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போனோம் அப்படின்னா எங்களுக்கு இருக்க மரியாதையே வேற மாதிரி இருக்கும். சார் வாங்க சார், கேட்லேயே கூப்பிடுவாங்க, சார் வாங்க சார், கேட்ல இருந்து வாங்க சார், இது சாப்பிட்றீங்களா அது சாப்பிட்றீங்களா சார், இந்த இஷ்யூ ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து வருமுன் காப்போன்னு மாதிரி உங்களுக்கு, அதாவது எந்த ரெகுலேட்டரிஸ் ஃபார்ம்ஸ் உள்ள வருதோ
அதுக்கு முன்னாடியே அதை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் அதை பற்றி தெளிவாக சொல்கிறது தான் எங்களோட பொறுப்பு இருக்குது. ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற கெப்பாசிட்டி பில்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த கெப்பாசிட்டி பில்டிங்கில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நாங்களும் ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு தெரியும் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஈவன் சஸ்டைனபிலிட்டி கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24/7 நீங்கள் கால் பண்ணலாம், சஸ்டைனபிள் டவுட் கேட்கலாம். ஸோ ஜனவரிக்கு அப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸ் உள்ள வரப்போகுது. பட் நாங்களும் 4 எக்ஸ்போர்ட்டை வேலைக்கு போட்டு வச்சு உட்காந்துருக்கோம். ஆனால் ஒரு 2-3 கால்ஸ் தான் ரொம்ப இதாக வர தவிர நிறைய கால்ஸ் வரதில்லை. அதுக்காக நாளைக்கு கால் பண்ணி சஸ்டைனபிள் டீயா இல்லை சஸ்டைனபிளுக்கு அப்புறம் டிஏவான்னு கேட்டுறாதீங்க. ஸோ என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கோ உங்களால் எந்த அளவுக்கு தேவைப்படுற நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. அது எங்களோட பொறுப்பில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் a sustainable ecosystem. ஸோ இதுக்காகவும் நாங்கள் வந்து ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வரும்போது எதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எக்கோசிஸ்டம் உங்களுக்காக ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங், அடுத்து எங்களோட சேவைகள் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களால் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் ஃபேக்ட்ரியில் ஈவன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆகட்டும், லேபர் ரைட்ஸ் ஆகட்டும், சஸ்டைனபிள் நீங்கள் ஒர்க் பிளேஸ் வந்து உங்களால் நல்லா கொண்டு போக முடியும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு செந்தில்குமார் ஃப்ரம் ஃபேட்ரேட். அடுத்ததாக சேவ் ட்ரேட் அமைப்பு, சேவ் என்ஜிஓ அமைப்பின் நண்பர் அன்புடன் அழைக்கிறேன். ஹலோ சிஸ். எஸ், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். டிஎஸ்எஃப் இந்த 2 நல்ல அமைப்புகளும் வித்தியாசமாக ஹெச்ஆர் என்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி முதல் முறையாக ஒரு வரலாற்று பதிவாக கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அதில் ட்ரேட் யூனியன், என்ஜிஓஸ், மற்ற எல்லா அமைப்புகளுமே ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சி, ஒரு கலந்துரையாடல், ஒரு பயிர்வு அப்படிங்கிற ஒரு பரந்துபட்ட உணர்வோட இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் முதல்ல பாராட்டுறேன். அதில் குறிப்பாக சேர்மன் இளங்கோவன் எஸ்என்கிஎஸை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களோட 2011 இந்த டிஎஸ்எஃப்ல பணியாற்றியிருக்கிறோம். எப்பயுமே ஒரு திறந்த மனத்தோட அதிகம் பேசாமல் ஆனால் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நபராக நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி கேஎம் சுப்பிரமணியன் ஐயா அவர்களோடையும் ராம் இவங்கெல்லாம் வந்து 2011 அந்த சுமங்கலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தும் போது ஒரு முரண்பட்ட இல்லாட்டி ஒரு மோதலான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அப்போ என்னை அந்த கூட்டத்துக்கு அழைக்கிறாங்க, நம்ம உள்ளே போகணுமா வேண்டாமா, போனால் நம்ம கருத்துக்களை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் உடைக்க மாரிய அளவுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு கைட்லைன்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த சுமங்கலி இல்லாட்டி அந்த சில மாடர்ன் ஸ்லேவரி, ஃபோர்ஸ்ட் லேபர் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்களை நம்ம வந்து களையணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட எல்லை கோடுகளை வைத்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள்லாம் தீர்வு கண்டாங்க. அப்போ அதுலேருந்தே தெரியுது அவங்க எவ்வளோ திறந்த மனத்தோட ஒரு பிரச்சனையை கலந்துட்டு தொழிலை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும், பிரச்சனைகளை பின்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு விவாதமாக்குனாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய இந்த டீயினுடைய தலைவர்கள் வித்தியாசமாக எப்படி ஹெச்ஆர்ஸ் கொண்டு வரணும், பல்வேறு தரப்புகளை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால்கள், அதில் குறிப்பாக ஹெச்ஆர் டிடி, ஹியூமன் ரைட் டியூ டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு லெஜிஸ்லேஷன் யூரோப்பில் வந்துட்டு இருக்குது. யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் இது இன்னொரு விதமான அச்சுறுத்தலை கொடுக்குது. எப்படின்னாக்கும் ஃபோர்ஸ் லேபர் இருந்தால் வாங்காத, பாய்காட் பண்ணு, அந்த கன்சைன்மெண்ட்டே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கும் பொழுது அப்போ அதுக்கு நம்ம முன்கூட்டிய தயாரிப்புகள் அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்தா தான் தொழிற்சங்கங்களாக நிச்சயமாக அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. நாங்கள் எப்படின்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது மாதிரி என்ஜிஓக்கள் அதுக்கு பின்னாடி பின்புலமாக இருக்கிறோம். இப்படி எல்லோரும் இருக்கும்பொழுது தான் இந்த ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸை நம்ம குறைக்க முடியும், தீர்க்க முடியும். ஏன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இந்த பெரிய சவால் அப்படின்னாக்கும் இந்த வல்னரபிலிட்டி, இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்பயுமே ஒரு வல்னரபிலிட்டினா இதில் வந்து ஒரு 3 விதமான இது இருக்குது. டாப் மேனேஜ்மெண்ட், முதலாளிங்க, இங்கே இருக்க ஹெச்ஆர்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்கீங்க, இவங்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் மிட் லெவல் மேனேஜர்ஸ், இடையில் இருக்கவங்க, அப்புறம் கீழே இருக்கவங்க. அவங்க வந்து எப்பயுமே அந்த பாவர்ட்டி இல்லைன்னா அவங்களுக்கு கூடிய இல்லாமை இப்போ எல்லாத்துலேயும் இருக்கும்போது அந்த வல்னரபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது there is a tendency to exploit, அவர்களை ஏமாற்றுவது, இல்லாட்டி ஏமாத்தலைனாலும் கூட அவங்களை ஏமாறுவதாக ஒரு உணர்வுகள் இருக்கும். அதில் எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த ஹெச்ஆருக்கு 2 விஷயம். ஒரு பிரச்சனை என்னென்னா, மத்தளத்துக்கு ஒரு பக்கம், சரி உலகைக்கு ஒரு பக்கம் தான் இடி, உங்களுக்கு தெரியும், மத்தளத்துக்கு
அது மாதிரி ஹெச்ஆருக்கு மேலேயும் இருக்கும், கீழேயும் பிரச்சனை இருக்கும். ஒரு தொழிலாளி உள்ளே வருவான், அவங்கள இன்டெக்ட் பண்ணணும், அவங்கள ஆற்றுப்படுத்தணும், தேற்றுப்படுத்தணும், அவர்களை வேலைக்கு கொண்டு போகணும். ஆனால் வந்து ஒரு 2 நாளில் ஒரு ஃபோன் வரும், என்னை இந்த கம்பெனி பிடிக்கலான்னு ஹெச்ஆர் என்னை விட மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு. அப்போ நம்ம தலையீடு செய்யணும். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஹராஸ்மெண்ட், அப்போ அந்த ஹெச்ஆர் வந்து ஒரு ஹராஸ் பண்ணிட்டாரு, தொழிலாளியில் அச்சுறுத்துறாரு அப்படிங்கிறது வரும். சில இடத்துல இருக்கும், இல்லாமலும் இருக்கும். பட் அது எப்படி வந்து வெளியில் சித்தாந்தங்கள் வெளியில் போகுது, பத்திரிகையில் போகுது. ஒரு ஒரு ப்ளஸ் இப்போ சில ஸ்டேட்டில் போய் நியூஸ் படித்தோம்னாக்கா அங்கே 25 தொழிலாளிகளை கொடுமைப்படுத்தியதாக ஒரு செய்தி வரும். அப்போ வந்து இங்கே இந்த மார்க்கெட் நம்ம சொல்கிற இந்த ஐரோப்பிய சந்தைகள் வந்து இதை படம் பிடித்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சவால்களை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது. இந்த ஹெச்ஆர்டிடி, ஹியூமன் ரைட், டியூ டெலிஜென்ஸ் ஆர் என்வரன்மெண்ட் அண்ட் டியூ டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம நிச்சயமாக நீங்கள் ஹெச்ஆர் அதையும் பார்க்கணும், சர்வதேச அளவில் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆகவே இந்த விஷயங்களை நம்ம சரியாக வச்சுக்கிட்டு வேண்டோம்னாக்கும் நிச்சயமாக நம்ம தொழில் முன்னுக்க போங்கிறதுக்காகத்தான் என்ஜிஓக்கள் பின்புலமாக, தொழிற்சங்கங்கள் எப்பயுமே முத்தரப்பு பேச்சுவார்த்தை, சம்பள பேச்சுவார்த்தை அல்லது சோசியல் டயலாக் அப்படிங்கிறதா நிற்பாங்க. என்ஜிஓக்கள் பின்புலமாக இருந்து கொண்டு எப்பயுமே நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்காக நாங்கள் போட்டி போடுவது அல்ல. இங்கே கிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க என்ஜிஓக்கள் அப்படின்ட்டு. அந்த என்ஜிஓக்கள் வந்து எப்பயுமே வந்துட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை, பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். நான் சொன்னது மாதிரி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தை தொழிலாளர் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. அவர்களை படிக்க வைப்பது, கல்வி கொடுப்பது என்பது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இடம்பெயரும் தொழிலாளர்களுடைய கல்விக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சக நண்பர்களும் அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு அந்த சமூகத்தின் அவலங்களை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறதான். ஆகவே பிரச்சனைகளை முன்னுக்க வைத்துட்டு அதை போராடுவதல்ல. முன்ன காலத்தில் நம்ம போராடுவோம் தொழிலாளிக்காக, உரிமைகளுக்காக போராடுவோம் சொல்லிட்டு ஒரு குரல் கொடுப்போம். இப்போ எல்லாம் என்னன்னாக்கும் அம்பேத்கருடைய வாசகம் தான், எஜுகேட் அண்ட் எம்பவர். எல்லாத்துக்கும் கல்வியை கொடு, அவர்களுக்கு உரிமையை கொடு, உரிமை கொடுப்பதற்கு முன்னாடி கடமையை செய்ய வை அப்படிங்கிறதான். கல்வி கொடுப்பதன் மூலமாக கடமையை செய்வை, கடமையின் மூலமாக அவர்களுக்கு உரிமையை நிலைநாட்டு அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு தொழிலாளர் மட்டத்தில் இன்னைக்கு அந்த கல்வி என்பது ஆழமாக போக வேண்டியிருக்குது. அதில் எங்களை போன்ற சேவ் என்ற தொண்டு நிறுவனம் திருப்பூரில் 32 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய திருப்பூரில் ஒரு 450 கம்பெனிகளோட பணியாற்றி இருக்கிறோம். 4 மாவட்டத்தில் ஸ்பின்னிங் மில்லில் 300 கம்பெனிகளில் வேலை செஞ்சுருக்கிறோம். அவர்களுக்கு கல்வி கொடுப்பது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து வரும்போது கல்வி என்பது அவங்களுக்கு இஎஸ்என் என்னன்னு தெரியல, பிஎஃப் என்னன்னு தெரியல, உரிமை என்னன்னு தெரியல, பேங்க் அக்கௌண்ட் என்னன்னு தெரியல, ஃபைனான்சியல் லிட்ரஸி என்னன்னு தெரியறதில்ல. இவர்களுக்கு எல்லாமே முதலிலிருந்து கற்றுக் கொடுக்கணும். இஎஸ்ஐ டிடெக்ஷனா வேண்டாம் சார், பிஎஃப் டிடெக்ஷனா வேண்டாம், தொழிற்சங்கங்கள் வேணுங்கிறாங்க, நாங்களும் வேணுங்கிறோம், நீங்களும் கொடுக்குறீங்க. ஆனால் வேண்டான்னு சொல்லக்கூடிய தொழிலாளிகளுடைய விழுக்காடுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு தேவை என்பது என்னன்னா கல்வி. அந்த கல்வியை நாங்களும் கொடுக்கலாம், நீங்களே உங்கள் ஹெச்ஆர் வச்சு வாட் இஸ் இஎஸ்ஐ, வாட் இஸ் பிஎஃப் இது போதும் கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் அடுத்த டோர் ஸ்டெப்ஸ். இன்னைக்கெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் வந்த பிறகு உங்கள் ஆதார் இருந்தால் அங்கனே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை 0 பேலன்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம், அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஆகவே இந்த சோசியல் செக்யூரிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைமரி. அவங்களுக்கு ஒரு ஆயுஷ்மான் திட்டத்தை ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்துக்கலாம். ஆகவே ஹெச்ஆர்ஸ்க்கு வந்து நிறைய கடமை இருக்குதான் நான் பார்க்குறேன். அவங்களை ஆற்றுப்படுத்துவது, தேற்றுப்படுத்துவது என்பது உள்ளே வந்த பிறகு சரியான இண்டக்ஷன் கொடுக்கறது, அவருக்கு நல்ல பயிற்சிகள் கொடுக்கறது, அவர்களுக்கு ஒரு இஎஸ்ஐ ஒரு ஆதாரு, பேனு, அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, அவங்களுக்கு சம்பளத்தை எப்படி அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டா எப்படி எடுக்கிறது, இஎஸ்ஐ என்ன, பிஎஃப் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக் கொடுத்து அவங்கள கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தொழிலாளியாக, உற்பத்தி சார்ந்த தொழிலாளியாக மாறுவார். அவங்க சொன்னாங்க ஆனால் பேசும்பொழுது நம்ம என்ன பார்க்கணும்னாக்கும் தொழிலாளிக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது, ப்ரொடெக்ஷன் இங்கே முக்கியம் கிடையாது. நான் என்ன பார்க்குறேன்னா தொழிலாளியுடைய கமிட்மெண்ட், இந்த ஈடுபாடு, இதைத்தான் கொண்டு வரணும். ஆகவே இங்கே வந்து நிறைய இடத்துல என்னன்னாக்கும் இந்த ப்ராக்டிசஸ் அண்ட் பிலீவ்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் இதில் தான் நிறைய கான்ஃப்ளிக்ட் வருது. எப்பயுமே நம்ம வந்து ப்ராக்டிஸில் எப்படி இருப்போம்னா, சார் என் தொழிலாளி நல்லா பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு எப்போல்லாம் எது வேணுமோ நான் கொடுக்குறேன், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். சார் அவங்க வந்து பீஸ் ரேட்டில் தான் செய்ய விரும்புகிறாங்க, அதனால அவங்களுக்கு நான் அப்படி செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சோசியல் ஆடிட்டர்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செக்லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பீஸ் ரேட்டு கொடுக்குற, அதிக நேரம் வேலை கொடுக்குறாவே உங்கள் கம்பெனி நாங்கள் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த ப்ராக்டிசஸ் அண்ட் பிலீவ்ஸை நம்ம எப்படி தூரமாக வைக்கவும் முடியாது, ஆனால் லெஜிஸ்லேஷனையும் நம்ம தூரமாக வைக்க முடியாது. அப்போ எப்படி இதை வந்து இணைக்கிறது அப்படிங்கிறத அந்த ஹெச்ஆருடைய முக்கியமான வேலையை நான் இங்கே பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களில் தொழிற்சங்க நாட்களும் நல்லா அழகாக பேசினாங்க. இந்த சட்டம் விஷயங்கள் சார்ந்த விஷயங்களில் ஹாஸ்டல் கைட்லைன்ஸாக இருக்கட்டும்,
இல்லைனாக்கா நம்ம சமூக நலத்துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க. எப்படி வந்து ஐசி கமிட்டி அமைக்கிறதா இருக்கட்டும், அதை முறைப்படி எழுதுறது, ரிப்போர்ட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து நிறைய இந்த டாக்குமெண்டேஷன் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆகவே வெளியிலிருந்து வருகிறவர்கள் பார்ப்பது எல்லாமே என்னன்னாக்கும் டேட்டா. முக்கியமான அலிகேஷன் என்னன்னாக்கும் லேக் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது தான். ஆகவே நல்ல டேட்டாவை வந்து சம்பளமாக இருக்கட்டும், அவங்களுடைய ரோல் கால் அழகாக போட்டு, அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஒழுங்காக போட்டுட்டு, அவங்க சம்பளத்தை பேங்க்கில் ஒழுங்காக கொடுத்துட்டோம்னா அது ஒரு நல்ல டேட்டாவாக மாறிடும். அதுமாதிரி போஸ்ட் லேபரி இப்போ என்னன்னாக்கும் ஒரு பெரிய மிஸ்டீரியஸ் ஒரு சுச்சுவேஷன் என்னாக்கும், ஒரு டிராஃபிக்கிங் வெளியிலேருந்து வர்றவங்கள அவங்களுடைய சூழல் கருதி போஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்ததாகவும் அவர்களை அடைத்து வைத்திருப்பதாகுமான ஒரு கருத்தோட்டம், கண்ணோட்டம், அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். நான் இங்கே வரல, விவாதத்துக்கு வரல. ஆனால் அந்த கண்ணோட்டத்தை எப்படி உடைப்பது அப்படிங்கிறதான் ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்டை நம்ம கொண்டு விட்டோம்னாலே அந்த விஷயங்களில் நம்ம அதேமாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம்னாலே அந்த போஸ்ட் லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக தூக்கி எறிய முடியும். அதே மாதிரி டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் நிறைய விஷயத்தில் நம்ம கண்ணோட்டத்தில் நாம் செய்கிறது சரி, ஹாஸ்டலில் கொண்டே அவங்கள வச்சுட்டோம்னாலே நம்ம சாப்பாடு கொடுத்தா சரின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்னன்னாக்கும் அவங்கள வெளியே விடலைனாக்கும் தெர் இஸ் அ கன்ஃபைன்மெண்ட், அவங்கள உள்ள வச்சு கட்டுப்படுத்துகின்றோம், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குறோம். ஆகவே எதெல்லாம் நம்ம வந்து இப்படி ஒரு டிசப்ஷன், ஒரு தவறான பார்வை இருக்கிறதோ அதை எப்படி கலைந்தெறிவது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு பரவலான ஒரு கலந்தோட்டம், அதில் குறிப்பாக என்ஜிஓக்களாக இருக்கட்டும், என்ஜிஓ ட்ரேட் யூனியனாக இருக்கலாம், அவளோடு நீங்கள் பேசினீங்கன்னா இது பண்ணலாம். மாதிரி எக்ஸஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கு, அதுமாதிரி லெஸ் பே. அதே மாதிரி இப்போ என்னென்னா ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்குனாக்கும் வெளியூர்காரங்களுக்கு ஒரு சம்பளம், உள்ளூர்காரங்களுக்கு ஒரு சம்பளம் அப்படிங்கிறது, அதுமாதிரி பீஸ் ரேட்டுங்கிறது ஒரு சம்பளம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜை விட லிவிங் வேஜை விட பீஸ் ரேட் நிறையா கொடுக்குறோம். ஆனால் அது வந்து தட் இஸ் நாட் தட் அக்செப்டபிள் ப்ராக்டிசஸ். அப்போ இங்கே நம்ம ஒரு ப்ராக்டிஸை வச்சுருக்கோம். ஆனால் அந்த அக்செப்டபிள் ப்ராக்டிசஸ் இல்லைனாலும் கூட தொழிலாளி கேட்குறது எனக்கு பீஸ் ரேட்டில் தான் கொடுன்னு கேட்குறேன். நம்ம போய் நிறைய கலாய்வுக்கு போகும்பொழுது, சார் சம்பளம்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. அப்போ என்ன கட்டுப்படி ஆகும்? பீஸ் நான் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போகிறேன் சார், எனக்கு கிடைச்சது போதும், நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்போ இந்த ரியல் லிவிங் நீடு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது அண்ணாக்கள் சொன்னாங்க, தொழிற்சங்க அண்ணாக்கள். ஆகவே இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து ஹெச்ஆருக்கு வந்து நிறைய பார்வைகள், கண்ணோட்டங்கள் நிறைய தேவைப்படுது. அதில் குறிப்பாக என்ஜிஓக்கள், எஸ் எனக்கு டைம் ஆயிடுச்சு தெரியும், ஹெச்ஆர் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வரும்போதே நீங்கள் அந்த சோசியல் லெஜிஸ்லேஷனாக நிறையா படிச்சிருப்பீங்க. அந்த சோசியல் லெஜிஸ்லேஷன் அந்த ஸ்பீட் அண்ட் ஸ்பிரிட்டோட நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக ஓனருக்கு தெரியாது, அவரை பொறுத்தவரை இஸ் அ இன்வெஸ்டர், he knows how to build the industry and how to bring the investment. பட் ஹெச்ஆருக்கு தான் வந்து should know how to implement the spirit of the legislation. சட்டங்களை எப்படி அமல்படுத்துவது, ஹாஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி நடைபடுத்துவது, அதே மாதிரி அங்கே கமிட்டி அமைப்பது, அதே மாதிரி அவங்களுக்கான மற்ற சட்ட சலுகைகளை கொண்டு வருவதுங்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் உள்ளே கொண்டு வந்துடுவீங்களே. நீங்கள் வந்து சோசியல் ஆடிட்டர்ஸே தேவையில்லை, இன்ஸ்பெக்ஷன் தேவைப்படாது. தொழிற்சங்கங்களே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சான்று பகருவாங்க. 9 தொழிற்சங்கங்கள் இருக்காங்க, 8. அவங்களே சொல்லுவாங்க, சார் இவங்க நல்ல கம்பெனி. அந்த மாதிரி நாங்கள் நிறைய கம்பெனிகளோட வேலை செய்கிறோம். அந்த கம்பெனியை பார்க்கும்போது நாங்களே சொல்லுவோம், சார் தே ஆர் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படி நாங்களே சொல்லுவோம். அப்போ யூ கேன் கீப் அவே த கைண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஆர் அன்வான்ட் இன்ஸ்பெக்ஷன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டாக ஒன்று வந்து தொழிற்சங்க அண்ணாக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னாக்கும், அவங்களுக்கு ஒரு சின்ன கிரீவன்ஸ் இருக்குது. என்ஜிஓக்கள் அப்படிங்கிறது, என்ஜிஓக்கள் எப்பயுமே வி ஆர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், நாட் ஆன் த டாப் ஆஃப் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாங்கள் வந்து பின்புலமாக இருந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சமூக அவலங்களை களைவது என்பதுதான் எங்களுடைய இதாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கும், சில நேரங்களில் சில என்ஜிஓக்கள் வந்து அந்நியமாக இருந்து வருகிறார்கள். அதாவது நம்ம சமூகத்தை சார்ந்து, நம்முடைய மண்ணை சாராமல் எங்கிருந்தோ திடீரென்று வருவார்கள், குறிப்பிட்ட இலக்கை வைத்து வருவார்கள். சிலர் வந்து ஒரு ஆய்வுக்காக வருவார்கள். அவர்கள் சில விஷயங்களை சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமாக பணியாற்றக்கூடிய தொழிற்சங்களுக்கு அது நெருடலாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாதாகவும் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் சொல்லுவது கூட இந்த தொழிலுக்கு நெருக்கடி கொடுக்கறதாக இருக்கிறது. ஆகவே தான் மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் மற்றவர்களும் சொன்னார்கள், இந்த என்ஜிஓக்களுடைய பணி என்பது எங்களை சிறுமைப்படுத்துவதாக சொல்லவில்லை, மாறாக அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு. நிச்சயமாக எங்களை போன்ற என்ஜிஓக்கள் வந்து உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டோம், உங்களோடு பணி செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி மிஸ்டர் அலோசிஸ், உங்களுடைய எலாபரேட் இன்புட்ஸ்க்கும் இன்சைட்ஸ்க்கும். அடுத்ததாக சாட்சி அமைப்பின் நண்பர் அவர்களை அன்போடு 5 நிமிடம் உங்கள் கருத்துக்களை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள்.
அருமையான ஒரு கூட்டமைப்பினை ஏற்படுத்தி தொழிற்சாலை அங்கே பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் இவர்களின் வாழ்க்கை மேம்படுத்துவதற்கான அனைத்து துறைகளில் ஈடுபடுகின்ற நல்ல விளங்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அமைப்பை சார்ந்த நண்பர்களுக்கு முதற்கண் நன்றியையும் பாராட்டுதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சாட்சி நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிறேன். தொழிற்சாலை வளர்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் பங்கு என்ன? தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனம். எந்த விதமான ஊதியத்தையோ வருமானத்தை எதிர்பார்த்து தொழிற்சாலையில் அவர்கள் காலடி எடுத்து வைப்பதில்லை. ஒரு தொண்டு உள்ளத்தோடு எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் தொண்டு செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தொழிற்சாலையிலே அவர்கள் பக்கபலமாக வருகிறார்கள். நண்பர்கள் அலோசியஸ் கூறியது போன்று பின்பலமாகவும் பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தொண்டு நிறுவனத்தை சார்ந்த நண்பர்கள். தொழிலை முன்னேற்றி நடத்துகின்ற அந்த நிறுவனத்தை சார்ந்த நண்பர்களுக்கு பின்பலமாகவும் பக்கபலமாகவும் உறுதுணையாக இருந்து செயல்படுகின்றவர் தான் இந்த தொண்டு நிறுவனங்கள். நாங்கள் சாட்சி தொண்டு நிறுவனம் 93ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கரூர், திருப்பூர், ஊட்டி ஆகிய பகுதிகளில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணிகளை பொறுத்தவரையில் தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் இந்த 6 மாவட்டங்களில் 13 தொழிற்சாலைகளிலே எங்களது பணியினை நாங்கள் சிறப்பான முறை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரிப்பட்ட பணிகள் என்று சொன்னால் விழிப்புணர்வினை ஏற்படுத்துவது, தொழிலாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அது தமிழகத்தை சேர்ந்த உள்ளூர் தொழிலாளி இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்திலிருந்து வருகின்றது பிழைப்புக்கு வருகின்ற தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. முக்கியமாக பணியிடத்தில் வேலை செய்கின்ற பெண்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி விழிப்புணர்வை அங்கு பணிபுரியும் தொழிலாளருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எங்களுடைய முக்கியமான ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ 3 விதமான சட்டங்கள், போஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், இந்த 3 விதமான சட்டங்களை பற்றி தொழிற்சாலைகளிலும் தொழிற்சாலைக்கு வருகிற கிராமங்களுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எங்களுக்கு முக்கியமான ஒரு பணியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அண்மையிலேயே TIC என்று ஒரு அமைப்பு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோயாலிஷன் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இது திருப்பூர் மாநகரில் கழிந்த மாதம் அதோட தொடக்க விழாவை சிறப்பான முறை நடத்தி கொடுத்ததும். இந்த TIC என்பது நம்ம தமிழக அரசின் சமூக செயல்பாட்டு துறை மற்றும் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்டோடு இணைந்து ஈவன் நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த TIC சாட்சி நிறுவனம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த தொழிற்சாலைகளின் நலனை பாதுகாப்பதற்காக ஸ்டியரிங் கமிட்டி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கும். அரசு மற்றும் தொழிற்சங்கங்களை சேர்ந்த நண்பர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஸ்டியரிங் கமிட்டியை ஏற்படுத்தி இந்த தொழிற்சாலைகள் மேலும் வளர்வதற்கு பக்கபலமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நான் முன்பு கூறியது போது இந்த 3 சட்டங்களை பற்றிய சிறு குறு காணொலிகள், வீடியோக்களை ஏற்படுத்தி வாட்ஸ்அப் குழுக்களாக ஃபார்ம் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குழுக்களுக்கு இவற்றை பகிர்ந்து அளித்து அதன் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு இந்த 3 சட்டங்களை பற்றி போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாலியல் துன்புறுத்தலிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். பெண்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கண்ணாக இருக்கின்றவர்கள். அவர்கள் பாலியல் துன்புறுத்தலிருந்து 0 டாலரன்ஸை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பாகுபாடற்ற சமத்துவமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை தொழிற்சாலையில் உருவாக்க வேண்டும், அவர் வசிக்கின்ற சமுதாயத்தில் உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த சாட்சி நிறுவனம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே பெண்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவது, பெண்களை மேன்மைப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் இணைந்து ஒன்றிணைந்து செயல்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக NMCT இருந்து நம் நண்பரை 5 நிமிடங்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ. Mr. Mayalagan, Executive Member T, my dear NGO friends on the stage. NMCT ஒரு தொண்டு நிறுவனம் கடந்த 36 வருஷ காலமாக கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் செயல்படுகின்றது. அரசு கொடுக்க வேண்டிய எல்லா சர்டிஃபிகேஷன்களுடன் இருக்கின்றது. முக்கியமாக புதிதாக வந்திருக்கக்கூடிய CSR ஆக்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஆல் தி சர்டிஃபிகேஷன் as you see in this slide
is available. நாங்கள் வந்து எஜுகேஷன், ஹெல்த், லைவ்லிஹுட் அண்ட் என்வரன்மெண்ட் இந்த 4 பகுதியிலையும் வேலை செய்து வருகின்றோம். முக்கியமாக பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பாப்புலேஷன், கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் மத்தியில் நாங்கள் வேலை செய்கிறோம். அதில் ஆதிவாசிக, HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்க, திருநங்கைகள், மைக்ரண்ட் பாப்புலேஷன், முக்கியமாக மைக்ரண்ட் பாப்புலேஷனில் இங்கே திருப்பூரில் வேலை செய்கிறோம். கிட்டத்தட்ட 20 பணியாளர்கள் கொண்ட ஒரு குழு மைக்ரண்ட்ஸுக்காக இந்த பகுதியில் நாங்கள் வேலை செய்கிறோம். அதே மாதிரி பேக்வேர்டு விமன் ஒர்க் பிளேஸில் பொறுத்த வரைக்கும் 140 கம்பெனியில் நாங்கள் வந்து ஐசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி உருவாக்கி வழி நடத்துவதற்கு நாங்கள் வந்து உறுதுணையாக கம்பெனிகள் கூட வேலை செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய சில ஃபோட்டோஸ். அவினாசி பகுதியில் வந்து பள்ளியில் வந்து ஒரு 20 பள்ளி தத்தெடுத்திருக்கின்றோம். அங்கே வந்து பள்ளி மேம்பாட்டுக்காக வேலை செய்கின்றோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து நிறைய என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் செய்கிறோம். அதே மாதிரி இந்த கழிவறைகள் கட்டி கொடுக்குறோம். திருநங்கைகளுக்காக திருப்பூரில் 2 கடைகள் கடைசி ஃபோட்டோஸ் பண்ணி கொடுத்துருக்கின்றோம். ஒரு சில திருநங்கைகளை டிரைவராக உருவாக்கி இருக்கின்றோம். They got driving license. 10 of the திருநங்கை got so far driving license. நாங்கள் பயிற்சிகள் கொடுக்கக்கூடியது கடைசி 3 ஃபோட்டோஸ். ஐசி கமிட்டி இன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். சிஎஸ்ஆர் கான்க்ளேவ் ஒன்று இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஹெச்ஆர் மேனேஜர்ஸுக்காக கோவையில். கிட்டத்தட்ட 300 ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் அதில் வந்துட்டுருக்காங்க. அதே போல் வி கண்டக்ட் ஆனுவல் ப்ரோக்ராம்ஸ் லைக் ரோஜா கூட்டம். மெனி ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் தட். இந்த தருணத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கூறி, இந்த கம்பெனிகள் எல்லாம் எங்களுக்கு பார்ட்னர்ஸாக இன்னைக்கு இருக்கிறார்கள். தே ஆர் ஃப்ரம் ஃபாரின் ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், கார்ப்பரேட்ஸ், சிஎஸ்ஓஸ், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன். இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் கூட என்எம்சிடி இன்னைக்கு பணி செய்வதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி, என்னுடைய 2 விஷயங்கள் இங்கே பேச சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் அப்பேரல் ஃபேக்ட்ரிஸ். என்எம்சிடி பொறுத்தளவுக்கு நாங்கள் சார் இதுக்கு முன்னாடி போன மாதிரி கிரியேட்டிங் அவேர்னஸ் ஆன் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இது வந்து நிறைய கம்பெனியில் பண்ணிகிட்ருக்கோம். ஐசிஸ் ஆர் ஃபார்ம்டு இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கம்பெனிஸ். grievances ஏதாவது வந்தால் we are addressing it. We have got an innovative program called Hotline Information. We keep a phone in my office and information will come remote. And we address the grievances with the support of the director of the company and the HR managers. So, BEST is one of the companies doing this innovative program. If any of the companies are interested, we would be happy to collaborate with you. The grievances of the employees come without the information of you to an outside person, which will give more credibility to you. This is the background. And recycling and upcycling of waste, implementation of hotline device for addressing the grievances, and supporting all other factors as you have seen in the slide. Conduct skill training program we are doing in many companies. This is what we do as an NGO in Tirupur, Coimbatore and Erode right now. We have covered in 3 districts in Tamil Nadu. So next topic they wanted to talk about is ensuring good work environment and creating growth opportunities. இதுக்கு ஒரு சில பாயிண்ட் மட்டும் நான் இங்கே பேசுறதுக்கு விரும்புகிறேன். We can equip the employees for their skill. For the personality development of the employees, we have got a schedule. We would be happy to give training for them. And we help your employees find comfortable workplace environment and open lines of communication. Communication experts are available with us. We can also give capacity for the communication and opportunities of learning by training, career development,
and recognition, implementation of the social development. Many of the employees, they lack the social schemes. So supporting them to get the social scheme is one of the area where NGOs can play a major role. With this size, once again, I thank TSF, especially Mr. Ilango sir, and the chairman of T, Mr. Subramanian sir, and all the EC members, advisors, brand representatives, as well as the trade union. They are also us. Our Save Aloysius told they are our friends, not enemies. With this, I stop. Thank you very much for your patient hearing. Thank you. Thank you very much, Sankarvandian sir, Sankaranarayan sir, from NMCT. உங்களுடைய சிறப்பான பணிகளை நீங்கள் எலாபரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக கேர்டியிலிருந்து மிஸ்டர் பிருத்திவிராஜ் அவர்களை அன்புடன் 5 நிமிடம் உங்கள் கருத்துக்களை சொல்லுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐரோப்பிய யூனியனில் இப்போது வந்திருக்கக்கூடிய டியூ டிலிஜென்ஸ் ஆக்ட் மற்றும் ஜெர்மன் சப்ளை செயின் ஆக்ட் போன்ற சட்டங்கள் மற்றும் யூகேயில் வந்திருக்கக்கூடிய சட்டங்கள், கலிஃபோர்னியா மாநிலத்தில் உள்ள சட்டம் போன்ற சர்வதேச தளங்களில் திருப்பூரிலிருந்து நமது ஆடைகள் செல்லக்கூடிய சந்தை இருக்கக்கூடிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்ட ரீதியான மாற்றங்கள் உள்ள இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகளுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு மிகு KM சுப்பிரமணியம் அவர்களுக்கும், திருப்பூர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபாரத்தின் தலைவர் திரு V இளங்கோவன் அவர்களுக்கும் முதல்கண் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் சரியான சந்தர்ப்பத்தில் HR மேனேஜர்ஸை, அந்த மேலாளர்களுக்கு என்ன விதமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கிற இந்த நிகழ்வு மிக சரியான தருணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைய காலை பொழுதில் தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள், குறிப்பாக LPF தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் பிற தொழிற்சங்க தலைவர்கள் இங்கே பகிர்ந்து கொண்ட செய்திகள், அதனை ஒட்டி எனக்கு முன்னதாக அரசு சாரா அமைப்புகளின் சார்பாக வளர்ச்சி நிறுவனங்களின் கருத்துக்களை முன்வைத்த எனது சக அமைப்பு சாரா நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய ETIயின் பிரதிநிதி அலோக் மற்றும் பல பிராண்ட் பிரதிநிதிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பேச வேண்டிய விஷயம் என்னவென்றால், HR மேனேஜர்ஸுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கருப்பொருளாக நான் உணர்கிறேன். அதுவே நம் பகுதியின் ஏற்றுமதிக்கும், நமது பகுதியிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இருக்கக்கூடிய சர்வதேச சந்தை நாடுகளான ஐரோப்பிய யூனியன், UK மற்றும் USA மட்டுமல்லாமல் பிற எழுந்து வரும் சந்தைகளிலும் நமது பொருட்களுக்கு திருப்பூருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை பெற்றுத்தரும். அது குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய HR மேனேஜர்களின் கைகளில் இருக்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எனவேதான் நான் சார்ந்த கேர்டி அமைப்பானது கடந்த 3 வருடங்களாக பல்வேறு HR மேனேஜர்ஸுக்கான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பயிற்சிகளில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்ற தலைப்புகளை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். குறிப்பாக நாங்கள் UN பிசினஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸை தமிழில் எளிமையாக அவர்களுக்கு சொல்லித் தருகின்றோம். இரண்டாவதாக மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய நேஷனல் கைட்லைன்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கான்டக்ட், அதையும் தமிழில் மொழிபெயர்த்து HR மேனேஜர்ஸுக்கு அதன் முக்கியத்துவத்தை சொல்லி வருகின்றோம். அடுத்ததாக இன்டர்னல் கமிட்டி குறித்து அதன் முக்கியத்துவம், பெண் தொழிலாளர்களின் பாதுகாப்பு,
அதை எப்படி ஒரு அலங்கார கமிட்டியாக இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள கமிட்டியாக, செயல்படும் கமிட்டியாக மாற்றி அமைப்பது மற்றும் கம்பெனிகளின் ஆண்டறிக்கைகள், ஆனுவல் ரிப்போர்ட்டில் அதை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் நாங்கள் HR மேனேஜர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி அளித்து வருகின்றோம். அடுத்ததாக கோடெக்ஸ் என்ற எவ்வாறு பஞ்சாலையாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி ஆடைகள் தயாரிக்கும் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எவ்வாறு ஒரு பணியாளரை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அவர்களுக்கு இண்டக்ஷன் ட்ரைனிங் என்ன கொடுக்க வேண்டும், சட்டங்களில் சொல்லக்கூடிய தொழிலாளர் நலன்கள் என்ன, பெண் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு என்ன போன்ற பல்வேறு அம்சங்களை அவர்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட் பிராக்டிஸ், வெறும் ரெக்ரூட்மெண்ட் மட்டுமல்லாமல் நடைமுறையில் ஒரு HR மேனேஜர் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை ஒர்க் ஃப்ளோர், ஒரு பணிபுரியும் தளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சீர் செய்வது, என்ன விதமான நன்னடத்தை நெறிமுறைகளை கடைபிடிப்பது. குறிப்பாக ஒரு சோசியல் ஆடிட்டிங் வருவதற்கு முன்னால் தயாரிப்பதை விட படிப்படியாக நிலையான, நிலைத்த சமூக கண்ணோட்டத்தில் ஒரு சிறந்த ஒரு தொழிலாளர்களை உருவாக்குவது எப்படி, சிறந்த தொழிலாளர்களை பராமரிக்கும் நடைமுறைகள் என்ன, அவர்களது வளர்ச்சியில் அக்கறை செலுத்தி ஒரு நல்ல ஒரு சமூக தரத்துடன் உள்ள ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றியும் அவர்களுக்கு நாங்கள் விளக்கமாக பயிற்சிகள் அளித்து வருகின்றோம். குறிப்பாக ஜெண்டர் எஜுகேஷன் இன் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் என்கிற ஒரு மேனுவலை தயாரித்து அதன் மூலமாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றோம். மேலும் ILO குறித்த முக்கியமான கன்வென்ஷன்ஸ் என்ன, அது சொல்வது என்ன, மற்றும் நம் நாட்டு சட்டங்களின் முக்கிய சாராம்சங்கள், அதை அமல்படுத்துவது எப்படி போன்றவற்றையும் HR மேனேஜர்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் பயிற்சி அளித்து வருகின்றோம். குறிப்பாக மிகவும் எங்களது தொழிலாளர் நலன் மற்றும் HR மேனேஜர்களுக்கான கல்விகளிலே மிகவும் முக்கியமாக நாங்கள் பார்ப்பது மனிதவள மேம்பாட்டு கல்வி. அந்த மனிதவள மேம்பாட்டு கல்வியிலே தகவல் தொடர்பு திறன், எம்பதி, பிறர் நிலையிலிருந்து உணரும் திறன், மோட்டிவேஷன் மற்றும் லாஜிக்கல் திங்கிங், டீம் ஒர்க், ஒர்க் எத்திக்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில் போன்றவற்றையும் நாங்கள் கல்வியாக வழங்கி வருகின்றோம். எப்படி ஒரு 8 மணி நேர ஷெடியூல்ல ஒர்க்கர்ஸுக்கு ஒர்க்கிங் டைம் போக ஒரு ஒர்க் பிளேஸோட ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்காம அதே நேரத்தில் ஒர்க்கர்ஸுக்கான எஜுகேஷனை கொண்டு செல்வது எப்படி என்பதை நாங்கள் நடைமுறையில் இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த வேளையில் HR மேனேஜர்ஸ் உங்களது நிறுவனத்தை இருக்கக்கூடிய அனைத்து வகையிலும் ஒரு மேம்படுத்த நினைத்தால் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் வி மெய்செல்வன் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெற்றுவேன். நன்றி, வணக்கம். விரிவான ஹெச்ஆரின் ரோல்களையும் அதுக்குண்டான உங்கள் பணிகளையும் அருமையாக சொன்னமைக்கு நன்றி பிருத்திவிராஜ் அவர்களே. பீஸ் ட்ரஸ்டிலிருந்து திரு ரூபா பாலன் அவர்களை அன்புடன் மேடைக்கு 5 நிமிடங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த அமைப்புக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 40 ஆண்டுகளாக திண்டுக்கல்லை மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 60-70 பெண்கள் அதிகம் பணியாற்றக்கூடிய ஸ்பின்னிங் மில்லில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்கள் HR மேனேஜர்ஸ் தான். மில்லோட முகமாக நாங்கள் பார்க்குறது அவங்கள தான் அதிகமாக. ஒரு மில்லுக்குள்ளே போகும்போதே எங்களை ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே எடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு அவங்களோட முதல்ல தயக்கத்தில் ஆரம்பிக்கிற ஒரு தொடர்பு, பின்பு திரும்ப எப்போ வருவீங்கன்னு கேட்குற மாதிரியான ஒரு தொடர்பு, மென்டல் ஹெல்த் கேம்ப்ஸ், ஐசி ஃபார்ம்ன்றது, ஐசியை ஆக்டிவாக கொண்டு போகிறது முதற்கொண்டு நிறைய பணிகள் தொடர்ச்சியாக மில்கோட சேர்ந்து பணியாற்றி வந்திருக்கோம். நாங்கள் அதிகமாக கொண்டு பார்க்குற விஷயங்கள், நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி அக்செப்டிங் த ஃபேக்ட்ஸ்,
ஸோ ஜிஇஆர் பற்றி சொன்னாங்க. ஸோ தமிழ்நாடு ஜிஇஆரில் முன்னாடி வந்ததுக்கான காரணம் வந்து இட் அக்செப்டட் தட் இட் லேக் சர்டன் திங்ஸ். பிகாஸ் நம்ம பசங்க வந்து அதிகமாக 12th முடிச்சுட்டு போகலங்கிற உண்மையை உணர்ந்தனால அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது, அதுக்கான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தனால தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். அதே மாதிரி நம்ம பணியாற்றக்கூடிய பகுதிகளில் சில சில பிரச்சனைகள் தவிர்க்கப்பட மற்றும் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஹாஸ்டலில், அதே மாதிரி ஐசி, இஎஸ்ஐ வந்து நம்ம இன்னொரு கட்டத்துக்கு போயிட்டோம். இப்போ நம்ம நிறைய பக்கம் இஎஸ்ஐ பதிவு பண்ண வச்சு கொண்டு போயிட்டோம். பட் அது பயன்பாட்டில் கொண்டு வந்துட்டோமா அப்படிங்கிறது அடுத்த நகர்வாக இருக்கணும். நம்ம தொழிலாளர்கள் அதில் பயன்படுத்துகிறாங்களா, பயன்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய இருக்குது. கண்டிப்பாக இஎஸ்ஐ வந்து நம்ம சட்டப்படி கொண்டு வந்துட்டோம். ரெண்டாவது வந்து ஐசி ஒர்க்கபிள் அண்ட் ஸ்கேலபிளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் நேம் சேக்காக அது இல்லாமல் கண்டிப்பாக அது ஒரு ப்ரொடக்டிவாக எதையும் வந்துட்டு யாரையும் விக்டிமைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவோ அது ஆகாமல் எல்லா இடத்துலையும் வந்து 0 கேசஸ் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்க்கணும். அது இல்லாமல் அது வந்து இட்ஸ் ஓகே தட் தென் நம்ம என்ன பண்ணலாம், அந்த விக்டிமுக்கு வந்து சட்ட ரீதியாக மன ரீதியாக என்ன மாதிரியான உதவிகள் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹெச்ஆர் நினச்சா கண்டிப்பாக அதை நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம். அடுத்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து வரும்போது அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் எங்கள் பகுதியில் பண்ணுறதை சொல்கிறோம், ஒரு ஐஸ் பிரேக்கிங்கோட எங்கள் பணியாளர்கள் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஓகே ஒரு கல்ச்சுரல் ஷாக் கண்டிப்பாக இருக்கும். மாறி வரும்போது இது இவங்களுக்கு மாறி வரும்போது நமக்கு கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும்போது நம்ம இலக்காக வச்சுருக்கக்கூடிய 1,00,000 கோடி மாநில இலக்கான $1 trillion எக்கனாமி இது எல்லாமே கண்டிப்பாக சாத்தியமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரூபா பாலன் அவர்களே. அடுத்ததாக சாக்ஷம் அமைப்பின் பிரதிநிதி திரு ரத்தன்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎஸ்எஃப் அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இங்கே அரங்கில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கம். 1 minute. இந்த சக்ஷம் சேவ் திருப்பூர் மூமெண்ட் சார்பாக வந்திருக்கும் ஸ்ரீ வீர பத்மன் அவர்களை மேடை கலைக்கிறோம். எங்க சக்ஷம் இந்த அமைப்பு மாற்றுத்திறனாளர் நலன் விரும்பும் தேசிய அமைப்பு. அது வந்து தேசிய அளவில் இருக்கிறது. நம்ம 438 மாவட்டத்துக்கு அதிகமாக அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிர்வாகி நாங்கள் இருக்கோம். இந்த அமைப்பை இங்கே டிஎஸ்எஃப்ல ஏன் அழைச்சிருக்காங்கங்கிறது நம்ம பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் இதில் போட்டிருக்காங்க, இந்த நம்ம டிஎஸ்எஃப்னுடைய சைட் முகப்பிலேயே பார்த்தா எலோன் வி கேன் டூ ஸோ லிட்டில், டுகெதர் வி கேன் டூ ஸோ மச். இன்னொரு கோட் கொடுத்துருக்காங்க, த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் த வேர்ல்டு cannot be seen or even touched, they must be felt with heart. நீங்கள் இது வந்து இந்த கோட் கொடுத்தது வந்து ஹெலன் கெல்லர். அவங்க யாருன்னா அவங்க மாற்றுத்திறனாளர், அவங்க பன்முக மாற்றுத்திறனாளர். அவங்க வந்து இதை கொடுத்துருக்க வந்து அவங்க எவ்வளவு திறமையானவங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கோட்டே போதும். அவங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ், ரைட்டர், ஆரேட்டர், அந்தளவுக்கு அவங்க பெரியவங்க. இங்கே எங்கள் என்ஜிஓனுடைய பார்ட்டு நான் சொல்கிறேன். இந்த நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து எங்களுக்கு the only organization works for all 21 types of physically challenged people. இந்த ஆர்கனைசேஷன் வந்து 2008 தொடங்கப்பட்டது. இது வந்து இப்போ ஒரு 438 மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட அமைப்பு ரீதியாக இருக்குது. திருப்பூரில் 2010 தொடங்கினோம். இதில் 40க்கு மேலே வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இதில் இது வரைக்கும் நாங்கள் கேம்ப்பு வந்து நிறைய நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு எல்லா வகையான ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு நாங்கள் நேஷனல் வைடு கேம்ப் ஒன்று நடத்தினோம். அது இது வரைக்கும் இந்த 13-14 வருஷ காலத்தில் 970க்கு மேலே ஒரு பெனிஃபிஷியரிஸ் இதில் வந்திருக்காங்க. நான் இந்த அமைப்பை பற்றி சொல்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹெச்ஆருக்கு உண்டான பார்ட்டுக்கு வரப்போகிறேன். இவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை நம்ம வந்து அவங்கள வில் இன்க்ளூசிவாக இருக்கணும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து இன்க்ளூசிவாக தான் இருக்கணும். சோசியல் ஈக்விட்டி,
இன்னும் இந்த நம்ம எஸ்பெஷலாக இந்த திருப்பூர் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரி வேறு இண்டஸ்ட்ரி இருக்க முடியாது. காரணம் மற்ற இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஃப்டி சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் அது கிடையாது. நாங்கள் இதுக்காக வந்து நாங்கள் ஒரு முதல்ல வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆரம்பித்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே ட்ரெயின் பண்ணோம். அவங்களாம் பிளேஸ்மெண்ட் ஆனாங்க ஃபேக்ட்ரியில். நான் காமிக்கிறேன் பண்ணதெல்லாம் கூட இதில். அந்த ஃபேக்ட்ரி பிளேஸ்மெண்ட் ஆனவங்க இந்த அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது, செல்ஃப் ரிலையன்ஸாக எப்படி மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு நேரம் குறைவாக இருக்கிற குறிப்பிட்ட நேரத்தில் அதை முடிக்கணுங்கிறதுனால நான் நினைக்கிறேன். அந்த சக்ஷம் இதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிற சர்வீஸ்க்காக ஒவ்வொருத்தரையும் தேடி அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் எல்லாத்துக்கும் தேடி நாங்கள் போய் ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்காக அவங்களெல்லாம் அதுக்காக ஒரு வண்டி கூட நம்ம திருப்பூர்லேயே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இன்னொரு சொல்ல போனோம்னா இந்த நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியாக ஆரம்பித்து அதில் ட்ரெயின் பண்ணி அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ணதை பார்த்து தொடர்ந்து செய்ய முடியல. ஆனால் நான் உங்களுக்கு செய்கிறதில்ல, ஹெச்ஆர்எம் மேனேஜர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது, அவங்கள நீங்கள் இப்போ வரும்போது பார்த்துருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கில் ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸு செஞ்சதும் அதை பேக் பண்ணது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு குழந்தைங்க அவங்களும் நம்ம வளர்ந்தவங்கள அவங்கள பாருங்கள். அதில் ஏதாச்சும் அதில் இருக்கிற நேர்த்தி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய சுவையும் பாருங்கள், எல்லாமே அவங்களா செஞ்சது ட்ரெயின் பண்ணி. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்து நம்ம வந்து அவங்க திறமை இல்லாதவங்க நினைக்க முடியாது. நம்ம வந்து மாற்றுத்திறனாளர் அப்படின்னா அவங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கலைன்னா நம்ம தான் மாற்றுத்திறனாளர்கள் கட்டாயமாக. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தாதான் வந்து அவங்களுக்கு வந்து சரி அவங்க வந்து சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் வந்து யாருமே பாரமாக நினைக்கக்கூடாது. நம்ம எப்படி ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் குறைபாடு இருக்கலாம். அந்த குறைபாடு நம்ம குறைபாடெல்லாம் வெளியே தெரியல, அவங்களுக்கு ஃபிசிக்கலாக இருக்கும்போது குறைபாடு தெரியுது. இப்போ நம்ம திருப்பூரில் இவங்க பிருத்திவிலாம் வந்து நாங்கள் வந்து எங்கள் ட்ரெயின் பண்ணி அங்கேயே அவங்களே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம அது டொமஸ்டிக் ஃபேக்ட்ரி. அதுபோக எக்ஸ்போர்ட் யூனிட்டில் வந்து இந்த செஞ்சுரி அப்பேரல்ஸு உங்களுக்கு தெரியும், பெரிய ஃபேக்ட்ரி. அங்கே வந்து எங்கள் இதில் வந்து 32 பேர்த்துக்கு மேலே இப்போ தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் 10 வருஷமாக மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்து வேலை செஞ்சு அவங்க முதல்ல ஊரில் அவங்க வெளியூருக்காரங்க அங்கே ஊரில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு பாரமாக நினச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்களே குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு அவங்க வந்து இவங்க வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாருமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரே ஒரு சிரமம், நீங்கள் வந்து அவங்கள என்ன செய்யணுங்கிறதுக்கு வந்து வழிகாட்டிட்டிங்கன்னா போதும். ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வரும்போது சில ஃபேக்ட்ரியில் வந்து ஏன் இவங்களெல்லாம் வச்சுக்கணும் வந்து அதை ஒரு மாதிரி நினைக்கிறது அப்படிலாம் இல்லை. நம்ம பாரத நாடே வந்து ஒரு பண்பாட்டுக்கு பேர் போன நாடு. காரணம், நீங்கள் அந்த அஷ்டவக்கரர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஷ்டவக்கர கீதாவே அவர் நம்மளுக்காக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவரே வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, பன்முகம், அதாவது பல வகையில் மாற்றுத்திறனாளி, ஒரு குறைபாடு மட்டும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற நம்ம வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து நீங்கள் இந்த பாருங்கள், ஒவ்வொருத்தர் வேலை செய்யும்போது அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கும் அதில். நீங்கள் அவங்களுக்கு தகுந்த வேலை கொடுக்கலாம். நீங்கள் ஒரு டேபிள் ஒர்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய படித்தவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நீங்கள் நம்ம தொழிலுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் இன்னொன்று சொல்லுவேன், அவங்களுக்கு ஒரே செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒன்று ஆக்சசபிலிட்டி மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ளூ கிராஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோம், எத்தனையோ என்ஜிஓஸ் இருக்காங்க. நம்ம ஒரு ஹியூமனாக இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுல எந்த ஒரு சிரமம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த ஆக்சசபிலிட்டியோட இப்போ இன்னொன்று சொல்கிறேன். நம்ம எங்கே பார்த்தாலும் இப்போ காலையிலேருந்து பேசும்போது சொன்னாங்க லேபர் ஷார்ட்டேஜு. ஜாயின்ட் செக்ரட்டரி குமார் துரைசாமியோட சொன்னார், நீங்கள் வந்து எங்கே போனாலும் ஆள் தேவை இருக்குன்னு. நீங்கள் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுங்கள். அவங்களுக்கு லைஃபுக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லேபர் ஷார்ட்டேஜும் கண்டிப்பாக இருக்காது. அவங்க லாங் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய நீங்கள் மற்ற ஒரு நார்மல் பீப்புள் செய்கிறத விட அவங்க வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஹெச்ஆர்ஸாக இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்களே எப்படி டைம் வேஸ்ட் பண்ணி உங்களை சிரமப்படுத்துவாங்கன்னு. ஆனால் இது மாதிரி ஸ்பெஷல் பீப்புளெலாம் வந்து கண்டிப்பாக உங்களை அந்தளவுக்கு சிரமப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம தொழிலுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க.
நீங்கள் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அந்த ஒரு இன்னொருத்தர் காமிச்சாங்க. இப்போ அவர் வந்து டாப்லைட் கம்பெனியில் வந்து 240 சிசிடிவி கேமராவை அப்சர்வ் பண்ணி நோட் எடுத்து ஹெச்ஆர் கொடுப்பார். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நோட் எடுத்து கொடுப்பார். 240 கேமரா ஃபாலோ பண்றார். அவர் வந்து அவர் வாய் பேச முடியாது, காது கேட்காது. அது மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி அவர். இது மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும். இப்போ திருப்பூர்ல வந்து கிட்டத்தட்ட 300 பேர்த்துக்கு மேல எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அவங்க எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணி எம்ப்ளாயபிளாக மாற்றிருக்கோம். நம்ம நினைக்கக்கூடாது அப்படியெல்லாம். இன்னும் நம்ம இதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தோமானா கண்டிப்பாக ஒரு 6000 பேர்த்துக்கு மேலே நம்ம இங்கே வந்து அவங்கள எம்ப்ளாயபிளாக மாற்ற முடியும். இதை வந்து எல்லாரும் வந்து, ஏன்னா நான் வந்து நானும் ஒரு டீம் மெம்பர் தான், நீண்ட கால டீம் மெம்பர் தான். இருந்தாலும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையுமே வந்து அவங்கள அதுக்குண்டான பொசிஷனை எந்த மாதிரி ஒரு நீங்கள் டேபிள் ஒர்க் கொடுக்கலாம், சிஸ்டம் ஆப்ரேட்டர் கொடுக்கலாம், அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலாம், ஈவன் பேக்கிங் கொடுக்கலாம். இது மாதிரி வேலையெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி நிறைய படிச்சவங்க. நான் ஒரே ஒரு வசதி என்னன்னா, வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்கறதுக்கு வசதி மட்டும் செஞ்சு கொடுக்கணும். அதையே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு கண்டிப்பாக அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் வழிவகை செஞ்சீங்கன்னாக்க அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு தான். நம்ம வந்து நம்மளுக்குமே அந்த டிசபிலிட்டி இருக்குது, மனசுக்கு இருக்குது. அது நம்மளுக்கு வெளியே தெரியறது இல்லையே தவிர அதை நாம் பெருமையாக கருதுகிறோம். அது இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இருந்துன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குண்டான யார் எம்ப்ளாய்மெண்ட் தேவை இருக்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறோம். உங்களுக்கும் இந்த வாய்ப்பளித்த இப்படி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்த டிஎஸ்எஃப்க்கு மிக்க நன்றி. நன்றி திரு ரத்தினசாமி அண்ணா. நீங்கள் இன்னும் 5 நிமிடம் எடுத்திருந்தா கூட நாங்களே இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். மிகப்பெரிய அருமையான பணிகளை நீங்கள் எஸ்பெஷலி மாற்றுத்திறனாளியின் திறனை வெளிக்கொண்டு அதை அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களை மேலும் மேலும் அதிகமாக வாய்ப்புகளை கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய பாராட்டுகளையும் கரவொலியும் ஏற்பட அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக CSED சென்டர் ஃபார் சோஷியல் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் திரு செல்லையா நந்தன் அவர்களை அன்புடன் 5 நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற தோழர் தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற CSED அழைக்கப்படுகின்ற சமூக கல்வி மற்றும் முன்னேற்றத்தின் சார்பாகவும் என்னை வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அருமையான நிகழ்வு, தேவையான நிகழ்வு, அவசியமான நிகழ்வு. ஏன்னா நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியாக 10 கோடி மக்களுக்கு வந்து இது வேலைவாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்தியாவுடைய ஒரு முக்கிய முதுகெலும்பாக வந்து இன்றைக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஃபினான்ஷியல் இயர் 2022-23 மாத்திரமே கிட்டத்தட்ட வந்து $36.4 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் வந்து நம்ம வந்து நாட்டளவில் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான அவசியமான எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு தொழில். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த தொழில் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. இன்னும் வளரணும், தமிழ்நாடு முழுவதும் போகணும், இந்தியா முழுவதும் போகணும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு வந்து தொழிலாளர்களுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியம். நம்ம அதை அங்கீகரிக்காமல் வந்து இந்த வளர்ச்சியை நம்ம வந்து கொண்டாட முடியாது. அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து வெல்பீயிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் த ஒர்க்கர்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து அந்த தராசு தட்டில் வந்து 2 ஒரு போல் இருக்கிறதோ அதுதான் ஒரு சமமான வளர்ச்சியாக நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே தொழிலும் வளரணும், தொழில் வளர்ச்சிக்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களுடைய வாழ்வு வளர வேண்டும். அப்போதான் அது ஒரு சரியான பொருத்தமான ஒரு வளர்ச்சியாக வந்து இருக்க முடியும். இல்லாட்டி அது வந்து சாதாரணமாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லாப்சைடட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. லாப்சைடட் டெவலப்மெண்ட் வந்து இஸ் நெவர் சஸ்டைனபிள். அந்த கான்டெக்ட்ல வந்து ஒரு சமமான வளர்ச்சியை தொழிலும் தொழிலாளர்களும் வந்து சமமாக வளர வேண்டும் ஒரு லட்சியத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. குறிப்பாக நிறைய ஹச்ஆர் இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம வந்து ஹச்ஆரை பற்றி பேசும்போது துரைசாமி அவர்கள்
குமார் துரைசாமி அவர்கள் வந்து 100 பேர் +2 பாஸ் பண்ணால் 94 பேர் வந்து கல்லூரிக்கு போயிடறான்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அது நல்ல விஷயம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து நான் முதல்வன் இப்போ ஒரு கல்லூரிக்கு போனாலே வந்து பெண்களுக்கு அதாவது பெண் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1000 rupees, பாய்ஸ்க்கு 1000 rupees கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம வந்து அதை பற்றி பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் உலகளவில் எவ்ரி இயர் தெர் இஸ் எ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் வந்து நமக்கு இந்தியாவுக்கு எப்போதுமே வந்து 130லேருந்து 140வது இடம் தான் கிடைக்குது. they are always between 130 and 140. இப்போ திருப்பூர் கான்டெக்ட்ல வந்து அந்த 94% அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரிங்க நம்ம சரி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து மனித வள மேம்பாடு என்பது எந்த ஒரு வளர்ச்சிக்கும் முக்கியமானது. நான் ஏன் இதை வலியுறுத்தி பேசுகிறேன்னா, நீங்கள் ஹெச்ஆரில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மனித வளத்தை தூக்கி பிடிப்பவர்களாக, அதை வளர்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது என்பதை நான் வந்து இந்த சமயத்தில் வந்து வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். அதில் ஒரு முக்கியமாக வந்து மனித வளம் சொல்லும் பொழுது வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா வந்து, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் உள்ள அரங்கத்திலையும் பேசியிருக்கிறேன், திருப்பூரில் வந்து எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, நமக்கு வந்து எவ்வளவு வளம் இருக்கிறது, எப்படிலாம் இருக்கிறது அப்படி தெரிஞ்சாதான் வந்து அதுக்கு தக்கவாறு நம்ம செயல்பட்டு அந்த மனித வளத்தை வந்து மேம்படுத்த முடியும். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு இந்த ஊரை சேர்ந்தவர்கள் பணிபுரிகின்றார்கள், தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து இங்கே பணிபுரிகின்றார்கள். இதையும் தாண்டி நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து நிறைய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இங்கே பணிபுரிகின்றார்கள். அவர்கள் தங்கி வேலை பார்க்கும் இடங்கள் பலவிதமாக இருக்கின்றது. இதில் பெரும்பாலும் அது பேச்சுலர்ஸ் இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து அவங்க வந்து இங்கே இருக்கின்ற டார்மெட்ரிஸ் ஹாஸ்டல்ஸில் வந்து தங்கியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரி தங்கும் சூழல் இருக்கிறாங்க, எந்த மாதிரி வேலை சூழல் இருக்கிறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியாமல் அவர்களுடைய வளத்தை வளப்படுத்துவது என்பது வந்து சாத்தியமற்றது. அதனால் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஹெச்ஆர் மேனேஜருக்கு வைக்கக்கூடிய முதல் வேண்டுகோள் என்னென்னா வந்து, நம்மகிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, only if you know how much is there will be able to work in developing them. அந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து அதனுடைய முக்கியத்தை உணர்ந்து கொண்டு நாம் கண்டிப்பாக வந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக உள்ள ஒரு பெரிய கேள்வி என்னென்னா வந்து, இதுக்கு யார் பொறுப்பு, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இதுக்கு யார் பொறுப்பு, who is responsible அப்படிங்கிற கேள்வி வரும். என்னை பொறுத்தளவுக்கு வந்து முதலாவதாக முதலாளிகள், இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க தான் முக்கிய பொறுப்பு. ரெண்டாவதாக அரசாங்கம், இந்த அரசாங்கம் வந்து இந்த தொழிலை நடத்துவதற்குண்டான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அடுத்தபடியாக பிராண்ட்ஸும் வந்து அவங்களும் வந்து ஒரு சரியான முறையிலே வந்து அவர்களும் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸை மாத்திரம் மையப்படுத்தி செயல்படாமல் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிளில் வந்து அவங்களோட ப்ரைஸிங்கில் மற்ற விஷயங்களில் வந்து அவங்க வந்து நியாயமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அதில் மூன்றாவதாக பிராண்ட்ஸுகளுக்கு பொறுப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக ட்ரேட் யூனியன்ஸுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. அவங்க நிறைய விஷயங்களை வந்து முன்னால் தங்களுடைய கோரிக்கைகளை வச்சுருக்கிறாங்க. அடுத்தபடியாக கடைசியாக தான் என்ஜிஓ வர முடியுங்க. ஏற்கனவே அலசே சொன்ன மாதிரி நாங்கள் பின்னால் இருந்தால் வேலை பார்க்க முடியும். அதனால் வந்து என்ஜிஓக்கு என்ன பண்ண முடியும்னா, ஏற்கனவே பேசின மாதிரி வந்து தன்னார்வ நிறுவனங்கள் வந்து சில ஆராய்ச்சிகளில் ஏற்படலாம், விழிப்புணர்வு கல்வி கொடுக்கலாம், லைஃப் ஸ்கில் கொடுக்கலாம், பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஐசிசி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். அதெல்லாம் தான் நம்ம செய்ய முடியும். அதனால் வந்து இந்த ஒட்டுமொத்தமான அதிகப்படியான தொழிலாளர்களை கொண்ட இந்த தொழிலாளர்களுடைய வளத்தை பெருக்குவது என்பது ஏற்கனவே நம்ம அதன் தொழிற்சங்கங்கள் முன்வைத்த மாதிரி அவர்களுக்கு தேவையான அடிப்படையான கூலி, அவர்களுடைய வாழ்வாதாரம் அதெல்லாம் கூட சேர்த்து தான் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும். அந்த கான்டெக்ட்ல வந்து நாம் அனைவரும் வந்து எங்களோட தொழிலாளர்கள் இந்த உற்பத்தியின் ஒரு பகுதியாக, இங்கே இருக்கின்ற அமைப்புகளின் ஒரு பகுதியாக நானும் இதில் பங்கு கொள்கிறேன். I am also part of the growth of this city as well as this country. எப்போ வந்து ஒரு தொழிலாளிக்கு வந்து I am also part and parcel of this development, I am also involved, நானும் இது ஈடுபடுகின்றேன், இதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எப்போது அவர் இந்த இங்குள்ள தொழிலாளர்கள் நானும் ஒரு பங்குதாரர் என்ற ஒரு எண்ணம் வருகின்றதோ அப்போதுதான் அவர்கள் வந்து உண்மையான ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போவாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறன் அதிகமாகும். நிச்சயமாக நம்முடைய தொழில் வந்து அதன் மூலமாக வந்து வளர்ச்சி அடையும் என்ற ஒரு சில கருத்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உங்கள் சிறப்பான உரைக்கு திரு செல்லையா நம்பி அவர்களே. அடுத்ததாக சேவ் திருப்பூர் மூமெண்ட் திரு வீரபாண்டியன் அண்ணா அவர்களே
அன்புடன் அழைக்கிறேன். நேரம் கருதி தங்கள் உரையை 5 நிமிடத்துக்குள் முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Thank you so much. I am Dr. Veerabatman. I am working as a psychology professor in Bangalore University, and now I am teaching AI ML in Sri Krishna, Kumaraguru and Pollachi Mahalingam. Most of the people know about me. So I am handling waste. Here I am going to talk about waste management, what I am doing for last 15 years. I have started a Save Tirupur movement in 2017 we started in Vinasi. And first work we started in Sakti Aisuryam apartment. Said, okay, what is waste? Waste என்னங்க? What is waste? So waste is not a waste unless I waste it. அப்படிதானுங்களே? வேஸ்ட் யாரும் ஜென்ரேட் பண்றது இல்லை, நம்ம ஜென்ரேட் பண்றோம். பட் சில பேருக்கு அது வேஸ்ட், சில பேருக்கு அது ரிசோர்ஸா இருக்கலாம். ஸோ அந்த வேஸ்ட்டை எப்படி we are managing according to waste audit report. I will finish because I know your psychology. You are so hungry mood. So I will finish it. So according to waste audit report, if you have 5 members or 6 members in your family, so daily you are generating 600 to 800 grams of waste. So including everything, dry waste, wet waste, e-waste, medical waste and sanitary waste. Everything included 800 grams. So how we are managing? So how we are giving to the people, those who are handling the waste? So lithologically we are giving in the carry bags. We are putting everything in the carry bags, we are handing over. We are waiting for somebody else. So அந்த அம்மா வருவாங்க, விசில் அடிப்பாங்க, நான் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. So we should feel our responsibility. என்கிட்ட ஒரு பேனா இருக்குதுங்க, அந்த பேனா எழுதினாலும் எழுதாட்டி யார் பொறுப்புங்க? நான் தானே பொறுப்பு, அப்படிதானுங்களே? ஆனால் என்னுடைய வேஸ்ட்டுக்கு மட்டும் நான் பொறுப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஒரு முனிசிபாலிட்டி வரும், ஒரு கார்பரேஷன் வண்டி வரும், நான் கொடுத்துருவேன். அப்புறம் எனக்கும் அந்த வேஸ்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவ்வளோ லெத்தாலஜிக்கல் பிஹேவியர் இல்லைங்களா? ஐ ஆம் ஒர்க்கிங் இன் 9 corporations and 420 municipalities. Everywhere we are going. So everywhere I am seeing most of the corporations are handling waste very well, except Tirupur. All the corporations they have place to dump and recycle and segregate. But Tirupurல இடமே இல்லை. எங்கெங்க பாறைக்குழி இருக்குதோ அங்கெல்லாம் கொட்டிட்டோம், குப்பையை கொட்டிட்டோம். யோசித்து பார்க்கணும் நம்ம. ஸோ வேஸ்ட்டை நம்ம எப்படி கொடுக்குறோம், அது யார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா, we are recycling paper and I am recycling plastic. பழனி, பல்லாவரம், சென்னை ஏர்போர்ட், I have industry. Pyrolysis industry, I am generating pyro oil from waste plastic. எந்த பிளாஸ்டிக்ங்க? ஹார்ட் பிளாஸ்டிக் இல்லை, வேல்யூ பிளாஸ்டிக் இல்லை. I am handling least value plastic. Carry bag, kurkuri cover, oil cover, biscuit cover, Rexine, Thermocool, pillow, mattress. அதெல்லாம் we are generating oil. So with the help of municipality and corporations. So please, if you go to Tirupur, come out of the hospital, come out of the house, come out of the industry, everywhere waste. So in Tirupur, 526 tons we are generating daily. But recycling is only 24 tons. Where we are sending all the places. சரி, வேஸ்ட் அனுப்பியாச்சுங்க. கொஞ்சம் எனக்காக ஒரு 5 minutes, ஒரு 2 minutes கொடுங்க. ஓகே, வேஸ்ட் அனுப்பியாச்சு. என்ன பண்றோம் தெரியுங்களா? திருப்பூர்ல ஒரு ஸ்டடி இருக்குது. ஈரோடு, திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர். லாஸ்ட் வீக் நீங்க எக்கனாமிக் டைம்ஸ் பாத்தீங்களா? கேன்சர் ரேட் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட். மதுரையில் நாங்கள் எங்கெங்க குப்பையை கொட்டுறோமோ, எங்கெங்க லேண்ட்ஃபில் ஆகுதோ, எங்க குப்பை எரிக்கிறாங்களோ அங்கே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். 100 பேர் எடுத்திருக்கிறாங்க ஸ்டடியில். 100ல் 43 பேருக்கு கேன்சர். 64 ஆண்களும் பெண்களும் குழந்தை பெற்றுக்க முடியாது. Why? Because of burning waste. If you burn the waste, குப்பை எரிக்கும் போது என்னென்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஃபேட்டல் டை ஆக்சைடு. இந்த ஃபேட்டல் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? என்னுடைய இம்பார்ட்டன்ட் ஆக்கிறோம், என்னோட குழந்தைகளை இம்பார்ட்டன்ட் ஆக்கிறோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் மண்ணில் போட்டாலே மக்கும், என்னுடைய டைப்பர்ஸ் நாட்டினும். பட் ஆனால் என் குழந்தைகளுக்கு, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 24 hours கொடுத்துருக்குறேன். ஸோ அதை எப்படி நம்ம வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறோம்? நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணுங்க. இப்போ எல்லாரும் ஹெச்ஆர்ல இருக்கிறீங்க, மேனேஜராக இருக்கிறீங்க, யாரெல்லாம் கட்சி வச்சிருக்கிறீங்க? இல்லைங்களா? கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணும். நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம டிஷ்யூ பேப்பர் தேடுறோமே. டிஷ்யூ பேப்பர் எதுல இருந்து வருதுங்க? மரம் தானே. ஜூஸ் கடைக்கு போறோம், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறோம், கொடுக்குறாங்க டம்ளர்ல. இமிடியேட்டா என்ன கேட்கறோம்?
நோ, ஸ்டாக் கேட்குறோம். எங்க அப்படியே குடிக்க முடியாதா? லைஃப் ஸ்டைல் மாறணுமே. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறாம எப்படி வேஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும்? எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? எத்தனை பேர் பேனா வச்சுக்கிறீங்க? எல்லாம் 5 ரூபா பேனா அப்படி யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிடுறோம். நான் திருப்பூர்ல, ஈரோட்ல, சேலத்துல 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாசமும் 1,44,000, 1,20,000, 1,00,000 பேனா கலெக்ட் பண்றோம். இந்த 5 ரூபா பேனா, சுகீரா பேன் யூஸ் பண்ணலாமே, இங்கு பென் யூஸ் பண்ணலாமே. 1 வருஷம் வரும் இல்ல, அட்லீஸ்ட் 6 மாசமா யூஸ் பண்ணலாம். பட் எந்த வேல்யூ நம்ம பிள்ளைங்களுக்கு டீச் பண்றோம்? நம்மளோட வேஸ்ட்டை பத்தி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோமா நான் அவங்களுக்கு? நம்ம ஸோ ஆட்டிடியூட்ஸ் மாறணும். நல்லா வீட்டில் யோசித்து பாருங்க, கம்பெனியை பாருங்களேன், வீட்டில் பாருங்களேன். வீட்டில் ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அந்த பெண்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபீல் டிப்ரெஷன், they will feel anxiety. அந்த குப்பை எப்போ வெளியே போகுதோ then they will feel freedom. ஸோ இந்த குப்பை சைக்காலஜிக்கலா என்ன டிப்ரெஷன் கொண்டு போயிடும், சைக்காலஜிக்கலா என்ன ஆன்சைட்டி கொண்டு போயிடும். அந்த நாள் ஃபுல்லா ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ we will manage the waste, ஹோலிஸ்டிக்கா மேனேஜ் பண்ணணும். I have released a book. நான் 2 புக்கு கொண்டு எழுதிருக்கிறேங்க. இந்த புக்கு வேஸ்ட்டை பற்றி ஒரு புக் நம்ம பழைய சீஃப் செக்ரட்டரி இறையன்பு சார் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா வேஸ்ட்டை பற்றியுமே கொடுத்துருக்கேன், இன்க்ளூடிங் ஹியூமன் ஹேர்ஸ். அது என்ன பண்றோம், யார்கிட்ட கொடுக்கணும். நான் நிறைய புக்கு கொண்டு வந்திருக்கிறேன், பின்னாடி இருக்குது, வாங்கிட்டு போங்க. இந்த உங்க இண்டஸ்ட்ரியில, உங்க கம்பெனில வேஸ்ட் வருதுன்னா அது யார்கிட்ட கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும் அப்படின்ற எல்லாம் கொடுத்துருக்கிறேன். லோக்கல் அட்ரஸும் கொடுத்துருக்கிறேன். இன்னொரு புக்கு நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். இந்த புக்கு வந்து இந்தியாவிலேயே நான் ப்ரௌடாக சொல்ல முடியும், இந்தியாவிலே நான் தான் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணேன் சாய்ராம் யூனிவர்சிட்டியில் செப்டம்பர் 14. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படி குப்பையை பிரிக்க முடியும். I have released another book. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக் ஜெனரேட் பண்ணி நாளைக்கு நம்ம குப்பையை பிரிக்க வேண்டாம். பிகாஸ் we are super power இல்ல. Natural intelligence is not working on waste management. So we are going behind artificial intelligence. அதாவது வந்து குப்பையை மேனேஜ் பண்ணட்டுமே அப்படின்ட்டு ஒரு நட்பு ஆசை தான். ஸோ அந்த புக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறோம். புக்கு பின்னாடி இருக்கிறது வாங்கிட்டு போங்க. ஸோ 325 காலேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க அந்த கான்ஃபரன்ஸ்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ண, ஒவ்வொரு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களால முடிஞ்சது குப்பைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்தாங்க. அதில் உள்ள சம்மரைஸ் பண்ண ரிப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 மாசத்துல ஒரு ரோபோட்டிக் வரும். நான் குமார் சாரை சொல்லியிருக்கிறேன், பொள்ளாச்சி மகாலிங்க காலத்தில் அதை இனாகிரேட் பண்ண போறோம். ஸோ நீங்க 860 குப்பையா இமேஜ் எடுத்துருக்கோம். 860 குப்பை கேரி பேக்ல இருந்து எல்லாத்தையும் இமேஜ் எடுத்து லோட் பண்ணி கோடிங் டீகோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி செக்ரிகேட் பண்ணுது. ஆனா எங்களால பிரிக்க முடியாதது எது தெரியுங்களா? நம்ம சாம்பார்ல கேரி பேக்ல சாம்பாரை கட்டி போடுறோம், கேரி பேக்ல ரசத்தை கட்டி போடுறோம். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் கூட பிரிக்க முடியல. ஸோ யோசித்து பாருங்க, நம்ம நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் நாட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ we are going to depend on artificial intelligence. So we'll manage our waste in a proper way, in a holistic way. We'll give a clean and green environment for our generation to come out of the diseases. Thank you so much. ஸோ நன்றி அனைத்து என்ஜிஓ தலைவர்களுக்கும். அவரவர்களின் தனித்திறமைகளை அருமையாக விவரித்ததற்கு. ஒவ்வொருத்தரின் பங்கும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மிக மிக முக்கியமானது. அனைவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய இண்டஸ்ட்ரியை மென்மேலும் வளர்த்த வேண்டும் என்பதுதான் இன்றைய நோக்கம். அதுபோல ட்ரேட் யூனியனும், அடுத்தது நீங்களும், இனிமேல் வரக்கொண்டு இருக்கும் செஷனில் இருக்கும் லீடர்களும் தான் இதற்குண்டான அமைப்பு தான் TSF. அனைத்தையும் ஒருங்கிணைத்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை மென்மேலும் வளர்ப்போம் என்று அனைவரும் உறுதியோடு. நன்றிக்கு வரைக்கும் முன் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் HR பீப்புள். உங்களுடைய அனைத்து கிளாரிஃபிகேஷன் EVL ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் HRDD, CSRD, CSDD, CSEDG, ESG அனைத்து சந்தேகங்களுக்கும் நாங்கள் டீயும் ஃபேட்ரேடும் சேர்ந்து சஸ்டைனபிலிட்டி கிளினிக் என்ற ஒரு 24/7 ஹாட்லைனை உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் எந்நேரமும் எந்த சந்தேகமும் நீங்கள் கேட்டாலும் உடனடியாக 24 மணி நேரக்குள் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த செஷனை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.